இப்போ நம்ம சமந்தா பற்றி ஏன் பேச போகிறோம்னா, சமந்தா 2021 இது நடந்து பல வருஷம் ஆகுது. அவங்களுக்கு டைவர்ஸ் ஆனும்போது நாகார்ஜுனா ஃபேமிலி, நாக சைத்தன்யா ஃபேமிலி அவங்களுக்கு 200 கோடி ரூபாய் காம்பன்சேஷனாக கொடுக்க முன்வந்தும் கூட, எனக்கு ₹1 கூட வேணாம், நான் செல்ஃப் மேட் உமன், என்ன என்னால் பார்த்துக்க முடியும், உங்கள் காசு எனக்கு வேணாம், இது என்னோட பியூர் லவ் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி 200 கோடி ரூபாயை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது இப்போ ஹார்திக் பாண்டியா அப்புறம் அவங்க ஒய்ஃப் நட்டாஷா இவங்களோட டைவர்ஸ் பற்றி இப்போ போயிட்டு இருக்கு. 70% ஆஃப் அவங்க ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியூமர் போயிட்டு இருக்கு. அந்த ரியூமரை வச்சு நிறைய பேர் வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு JK தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ நம்ம மேட்ரை என்ன பேச போகிறோம்னா, சமந்தா பற்றி ஏன் பேசுகிறோம்னா, அவங்க 200 கோடி ரூபா கொடுக்க முன் வந்து கூட பணம் இன்னைக்கு யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்னா, இந்தியாவில் உமன்ஸ்க்கு ஜட்ஜஸ் பக்கம் நிறைய சப்போர்ட் இருக்கும். டைவர்ஸ் ரூல்ஸ் மியூச்சுவல் கன்சென்ட்டாக போனாலும் சரி, ஒன் சைடு டைவர்ஸ் ஃபைல் பண்ணி போயிருந்தாலும் சரி, ஒய்ஃப் பக்கம் சாதகமாக பேசுறதுக்கு தான் நிறைய ஜட்ஜஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம சட்டம் வந்து உமனுக்கு தான் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கிறதா வந்து நம்ம நிறைய நாள் கேள்விப்பட்டிருப்போம். பட் மென் உமன் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது சட்டம். ஈவன் மென்னுக்கும் ஏதோ ஒரு டிசீஸில் அவங்க இருந்திருந்தாலோ, அவங்க ஏர்ன் பண்ண முடியாமல் இருந்தாலோ, உமன் நல்லா செட்டில் ஆகிருந்தால் கூட உமன் கிட்ட இருந்து மென்னும் கிளைம் பண்ணலாம். பட் அதே மாதிரி இப்போ ஒரு மேரேஜுக்கு அப்புறமா ஒரு மென்னுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அது அந்த உமனுக்கும் ஈக்குவலாக அவங்களுக்கும் உரிமை இருக்குங்கிற மாதிரி தான் சட்டத்தில் இடம் இருக்குது. இந்த அளவு சட்டத்தில் சாதகமாக இருக்கும் போது அதை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்காம சமந்தா எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்கள வந்து என்னென்ன மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சாதிச்சிருக்காங்க, அவங்க ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு, ஸ்டார்ட் அப் மீன்ஸ் ஈவன் ஸ்டார்ட் அப் கூட இருக்குது, பிஸ்னஸ் வெஞ்சர்ஸும் வச்சுருக்காங்க, அவங்க எப்படி நம்பர் 1 பொசிஷன் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து நயன்தாராவுக்கு அப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸ் இன் சவுத் இந்தியா. தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் சேர்த்து ஒரே வருஷத்தில் 2 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன்றுன்னா, ஃபர்ஸ்ட்டு சமந்தா எப்படி ஒரு அயன் லேடி அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 200 கோடி ரூபா பணம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட அது நான் வச்ச ஒரு பியூர் லவ்வுக்கு அது வந்து ஒரு அவமானமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு செல்ஃப் மேட் உமன், நான் வந்து என்னன்னாலும் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ் இல்னஸ் நிறைய உடம்புல கோளாறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை பீட் பண்ணி நான் ஒர்க் பண்ணி என்னால் சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு பீக் பொசிஷனை வந்து அடைகிறாங்க. எப்படின்னா, நயன்தாரா தான் நமக்கு தெரிஞ்சு லீட் ஆக்டர்ஸ், ஹையஸ்ட் பெய்டு லேடி சூப்பர் ஸ்டார்னு கூட நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட நயன்தாராவுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டர்ஸ் தான் சமந்தா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. டைம்ஸ் மோஸ்ட் டிசைரபிள் உமனில் 17th பிளேஸ் வாங்கியிருக்காங்க. 2019லையும் 2018ல் 34th பொசிஷன் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து அட் அ டைமில் நான் நீதானே இவன் போசன சொந்தம் இந்த மாதிரி 2 மூவிஸ் அட் அ டைமில் வந்து 2 ஃபிலிம்ஃபேர் சவுத் இந்தியன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஒரே வருஷத்தில். இவங்களோட ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கார்மெண்ட் ஆட்ல தான் வந்து நடிச்சிருக்காங்க. ரவிவர்மன் அப்படிங்கிற ஒரு பெரிய லெஜண்ட் இருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரியில். அவரோட ஒப்பீனியனில் இவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா படிப்படியாக படங்களில் நடித்து மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து ஹீரோ சென்ட்ரிக்காகவும் இருக்குது, மேல் டாமினேஷனாகவும் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி சின்ன ரோலில் யூடர்ன் மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவிங்லேயும் நடித்து படிப்படியாக மேலே வந்து நியர்லி 2nd ரேங்க்ல இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாக சைத்தன்யா குழந்தை வேணும்னு கேட்டார், பட் சமந்தா வந்து அப்போஸ் பண்ணாங்க, அதனால தான் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் நடந்துச்சு. அதே மாதிரி பர்டிகுலர் மூவிஸில் நடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி சமந்தா போல்டான கேரக்டர் எடுத்துக்கிட்டு சில மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த ஃபேமிலிக்கு பிடிக்காததுனால அவங்க அப்போஸ் பண்ணாங்க. பட் சமந்தா ஸ்டப்பனா இது என்னோட கரியர், என்னோட சாய்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால தான் பிரச்சனை நிறைய வந்துச்சுன்னு சொல்கிறாங்க.
பட் எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் அவங்களோட பர்சனல் ஃபேமிலி மேட்டர். பட் இதில் எல்லாருமே இன்வால்வ் ஆகிறது சரியாக இருக்காது. எது தப்பு, எது சரி, எது நடந்தது நடக்காதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இது ஜஸ்ட் வெளியிலேருந்து பரவற ரூமர்ஸ், இது இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் சொல்லிட்டு தான் போகிறாங்க. பட் எதுவுமே நிரூபிக்கப்பட்டதோ உண்மையில் வெளியே அவங்களாம் எதுவுமே சொன்னது கிடையாது. அவங்களோட டிக்னிட்டியாக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பர்சனலை வெளியில் எதுவுமே டீசெண்டாக காமிச்சிக்காம அமைதியாக தான் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சமந்தா என்னென்ன வெளியே தெரியாமல் அவங்க நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, என்ன எதுக்கெல்லாம் அவங்க ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, எதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஃபேமிலியிலேருந்து வந்தவர், அவங்க அம்மா மலையாளி ஃபேமிலியிலேருந்து வந்தவர். ஸோ ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு மூணுலேயுமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டில்லா மேரேஜ் காலேஜில் தான் இவங்க படிச்சிருக்காங்க. இவங்களோட அப்பா தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது தெலுங்கு பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால இவங்களால தெலுங்குலேயும் பேச முடியும். இவங்க அம்மா மலையாளிங்கிறதுனால ஸோ மலையாளமும் இவங்களுக்கு அர்த்தப்படி தான். தமிழ்நாட்டில் தான் அவங்க படித்து வளர்ந்ததுனால தமிழ்லேயே அவங்க ஃபெமிலியராக இருக்காங்க. ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணியிருக்காங்கிறத 1by1 பார்க்கலாம். சமந்தா பிரத்யுக்ஷா சப்போர்ட் அப்படின்னு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் தான் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை இந்த ட்ரஸ்ட் மூலியமா பல நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2012 இவங்க பெட் ரிடன் இல்னஸோட இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய ஹெல்த் பிரச்சனைலாம் நிறைய இருந்துச்சு. அப்போ இவங்க உணர்ந்திருக்காங்க, நம்ம சொசைட்டிக்கு திரும்ப ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். இது நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா நிறைய குழந்தைங்களும் நிறைய பெண்களும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சது தான் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட 3 டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களுக்கு அந்த 3 டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அதை இவங்களால செஞ்சிட்டு இருக்காங்க. வாரம் ஒரு குழந்தைக்கு ஏதோ எமர்ஜென்சி இன்டென்சிவ் கேர் யூனிட்ல எவ்வளோ செலவாகுமோ அதை இவங்க ஏற்றுட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. அந்த குழந்தைக்கு அதாவது ஒரு அவசர சிகிச்சைக்கு வாரம் ஒரு குழந்தைக்கு அதுக்கு உண்டான எவ்வளோ செலவாகுமோ அந்த செலவை இவங்க ஏற்றிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சில குழந்தைங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங் டிசீசஸ், அதாவது உயிருக்கே ஆபத்து இருக்கிற அளவுக்கு சில நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர் எல்லாத்தையுமே அந்த A to Z செலவு பண்ணி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு குழந்தைக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமை வரும்போது அவங்களால செலவு பண்ண முடியாம சுச்சுவேஷன்ல இருக்கும்போது சம்பந்தம் இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைங்களை ஃப்ளைட்ல கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச இடத்த காமிக்கிறது, தாஜ்மஹால் காமிக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச ஃபிலிம் ஸ்டார்ஸை மீட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் குழந்தைங்களுக்காகவும் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு 1/3 செலவை அவங்களே ஏற்றுக்கிட்டு பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி 6 மாத குழந்தைங்களுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன், அதுக்கு அவங்க ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷில் அதோட ஃபுல் ஸ்பான்சர்ஷிப்பையும் இவங்க ஏற்றுக்கிட்டு ரோட்டோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு எதிரான ஒரு ஆன்டி வேக்சினேஷன், இந்த வேக்சினேஷனுக்கு ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 2015 சென்னை ஃப்ளட் வரும்போது 30 lakhs டொனேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் இவங்க ஒரு தெலுங்கு கம்யூனிட்டியில் இவங்க ஃபுல்லாக அதுக்கான ஃபண்ட்ஸை கேதர் பண்ணி சென்னை ஃப்ளட்ஸ்க்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவங்க அனுப்பியிருக்காங்க. இவங்க ஹைதராபாத் ஷூட்டிங்கில் இருக்கும்போது இதுக்கு ஏதோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணி சென்னை ஃப்ளட்ஸ்க்கு என்னென்ன தேவையான உதவி இருக்கோ அதை அங்கேருந்தே கலெக்ட் பண்ணி சென்னை ஃப்ளட்ஸ்க்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கேருந்து என்னென்ன தேவையான நிவாரண உதவிகளோ அதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. இவங்க டொனேட் பண்ண அந்த 30 lakhs அந்த ருபீஸ் பல்லாவரம், இவங்க வளர்ந்த ஏரியா சென்னையில் பல்லாவரம் தான். அந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியாக அளிக்கப்பட்டுச்சு, பகிர்ந்து அளிக்கப்பட்டுச்சு. அந்த மக்களுக்கு அந்த வெள்ள நிவாரணம் அவங்களுக்கு பல விதத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஏரியாவில் நிறைய மக்கள் இதனால் பலன் அடைஞ்சாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்லையும் தெலுங்கானாலையும் கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவாக நிறையவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அவங்க கைத்தறி நெசவாளர்கள் அவங்கள சப்போர்ட்டிவ் பண்ணுற விதமாக கையால் நெய்யப்பட்ட துணிகளை அவங்க வேர் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அவங்களுக்காக ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இதில் இருக்க ஹேண்ட்லூம் சப்போர்ட் அந்த ஆந்திரா பிரதேஷ் கவர்மெண்ட் கூட டைப் வச்சுக்கிட்டு அவங்களோட ஒரு அம்பாசிடர் மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க இந்த ஃபங்க்ஷன் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவாக இருக்காங்க சமந்தா.
இப்போ வந்து சமந்தா இந்த மாதிரி ட்விட்டரில் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு சித்தார்த் மாதிரி சில ஆக்டர்ஸும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எதுக்காகனா மகேஷ் பாபு ஆக்ட் பண்ண சில மூவிஸில் கிருத்தி ஷானன் அப்படிங்கிற ஆக்டர்ஸை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணதா இவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஹீரோ பின்னாடியே வலிஞ்சு போகிறது, ஹீரோ பின்னாடி பிக் பண்ணி சுற்றுறது, இந்த மாதிரி கிருத்தி ஷானன்ங்கிற ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க அந்த டினோட் பண்ணி ட்விட்டரில் இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து ஏன் ஹீரோயின்ஸை ஒரு கேவலமாக மிருகங்க மாதிரி போர்ட்ரே பண்ணுறீங்க, ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்லை, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ட்விட்டரில் அவங்களோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து செம்ம எதிர்வினை வந்துச்சு மகேஷ் பாபு ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. பட் மகேஷ் பாபு வந்து இதுக்கு சாரி கேட்டு ஒரு ட்வீட் போட்டதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. இந்த மாதிரி இவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறதுனால நிறைய ஆக்டர்ஸும் சமந்தாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கெல்லாம் இவங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் தெலுங்கானா கவர்மெண்ட்டும் நடத்துறதுனால இவங்களுக்கு அந்த ஏரியா பகுதி மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்காங்க சமந்தா மேல. டைம்ஸ் மோஸ்ட் டிசைரபிள் உமன் அப்படிங்கிற ஒரு ரேங்கிங்கில் 17th and 34th பிளேஸ் வாங்கியிருக்காங்க 2019-2018. அதே மாதிரி 2022 மார்ச்சில் வந்து நயன்தாராக்கு அப்புறம் ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸாக இவங்க இருக்காங்க. நயன்தாரா வந்து கிட்டத்தட்ட லேடி சூப்பர் ஸ்டார், கிட்டத்தட்டலாம் கிடையாது, லேடி சூப்பர் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியா தமிழ்நாடு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு அடுத்த ரேங்க், செகண்ட் ரேங்க்கில் சமந்தா கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி தான். இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ இல்னஸ், உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருந்தும் அவங்க ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிட்டு ஈவன் 2 மாதம் பெட்ரிடனாக இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் தாண்டி அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் சாதிச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட லேடி சூப்பர் ஸ்டார் அந்த ரேங்க்குக்கு பக்கத்து ரேங்க்கில் செகண்ட் ரேங்க்கில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட இல்னஸையும் ஓவர் கம் பண்ணுறாங்க, அவங்க ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அவார்ட்ஸும் நிறைய பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ட்விட்டரில் எதாக இருந்தாலும் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. ஒரு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஒரு சென்னை ஃப்ளட்டு இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கிளாமிட்டிஸ் வரும்போது மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு கட்சி ஸ்டார்ட் பண்ண விஜயே இன்னமும் நிறைய வாழ்த்து தான் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய அவங்க ரசிகர் மன்றத்தெல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் போல்டாக ஒரு வாய்ஸ் கொடுக்கறது, ஒரு இறங்கி ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் கூட ஒரு அம்பாசிடராக இணைஞ்சி ஃபங்க்ஷன் ஆகிறதெல்லாம் உண்மையிலே ஒரு நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ்மெண்ட்டை தான். ஹீரோயினாக அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட ஆக்டர்ஸ், தமிழ் ஆக்டர்ஸும் இந்த மாதிரி கவர்மெண்ட் கூட இணைஞ்சு ஒரு அவேர்னஸ், ஒரு வேக்சினேஷன், ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டு, ஒரு 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 வைரஸ், ஒரு வேக்சினேஷன், ஒரு டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அம்பாசிடராக இருந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னமும் பெட்டராக இருக்கும். அதுக்கு சமந்தா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இவங்க ஃபிலாந்த்ரப்பியா ஆகட்டும், ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஆகட்டும், வாய்ஸ் கொடுக்கறதாகட்டும், கரியர் வைஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் மேலே தனக்கு 200 கோடி ரூபாய் கிடைக்க போதுன்னு தெரிஞ்சும் அவங்களோட உண்மையான லவ் அதுக்கு வந்து ஒரு பெரிய அவமானமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்ச ஒரே காரணத்துக்காக அது வேண்டாம், நான் பார்த்துக்குறேன், எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம்னு சொல்லிட்டு செல்ஃப் மேட் உமனாக அவங்க நின்று சாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அயன் லேடின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.